சப்பாத்தியோட சாப்பிட காலிஃபிளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி. இது நீங்க சாப்பிடும் போது கைண்ட் ஆஃப் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சுடு தண்ணியில மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது காலிஃபிளவர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸா போட்டா சாப்பிட நல்லா இருக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை வகைகள், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கொதி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். ஒரு துண்டு போல தேங்காவா நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊத்திட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்கா வரணும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃபிளவர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, நெய் சோறு, தோசைன்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.